ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் அன்றைக்கி குருமா குழம்பு செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானது எண்ணெயை ஊற்றிடுவோம். காய் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருவோம். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு உளுந்து போட்டுருவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து வெடித்ததும் பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா இவ்வளோ ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் போட்டுருவோம். செவந்து வரட்டும். காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 150 கிராம் சின்ன வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம், கருவேப்பிலை ஒன்றா போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் செவந்து வரையும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை எடுத்து உள்ளே போட்டுருவோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுருவோம். ஒரு தக்காளி தான் சேர்க்கணும். அதையும் சேர்த்துட்டா குழம்பு டேஸ்ட் இருக்காது. நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. நல்லா கட் பண்ணி வச்சுருக்க காயை உள்ளே போட்டுருவோம். பட்டாணி நல்லா முளை கட்டி வந்துடுச்சு. 3 நாள் ஆச்சு ஊற வச்சு. அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சது முளை கட்டி வந்துடுச்சு. காயை நல்லா போட்டு வதக்கிடுவோம். ஒரு கையளவு தேங்காய் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நைஸாக. காயை நல்லா வதக்கி விட்டுருவோம். காயை நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை உள்ளே ஊற்றிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துருவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. குழம்பு மசாலா ஒரு 3.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். குக்கர் மூடி போட்டுருவோம். குக்கர் மூடி போட்டு ஒரு 8 விசில் வர வரை வெயிட் பண்ணுவோம். 8 விசில் வரட்டும். 8 விசில் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணதும் குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. இப்படி செஞ்சால் சப்பாத்தி, பரோட்டா, சாதத்துக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். சுவையாகவும் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.